சுதந்திரத்திற்கு பிறகு அன்றைக்கு இருந்த சூழலில் தமிழ்நாட்டை விட பீகார் முன்னணியில் இருந்தது, செல்வாக்கான வளர்ச்சியுற்ற மாநிலம் என்ற வரிசையில். ஆனால் இன்றைக்கு வளர்ந்த மாநிலங்களில் தமிழ்நாடு முதன் 3 இடங்களில் எப்பொழுதும் வந்து கொண்டிருக்கின்ற சூழலில் பீகார் எல்லாம் கடைசி பட்டியலில் இருக்கிறது. அவர்கள் வளர்ச்சியும் செய்யாமல் மக்கள் தொகை கட்டுப்பாட்டையும் மேற்கொள்ளாமல் இன்றைக்கு வசூலிக்கப்படுகின்ற ஜிஎஸ்டி தொகையில் பெருமளவை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். தென் மாநிலங்களுக்கு வசூலிக்கப்படுகின்ற ஜிஎஸ்டி தொகையில திருப்பி வழங்கப்படுகின்ற தொகையானது மிக குறைவாகவும், பீகார் போன்ற மாநிலங்களுக்கு மிக அதிக அளவிலுமாக கொடுக்கின்ற காட்சியை பல முறை அந்த புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இது குறித்து கருத்து தெரிவித்தால் தமிழ்நாட்டிற்குள்ளே வெவ்வேறு மாநிலங்களுக்கு வெவ்வேறு அளவிலே இருக்கிறது என்று ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்கிறார். அவர் ஒரு நிதியமைச்சருக்கு இருப்பதற்கான தகுதி குறைவானவராகவே நான் கருதுகிறோம். காரணம், ஒரு மொழி பேசுகின்ற ஒரு இன மக்கள் இருக்கின்ற ஒரு மாநிலத்திற்குள் அங்காங்கே இருக்கின்ற ஏற்றத்தாழ்வுகளுக்கும் வெவ்வேறு மொழி பேசுகின்ற வெவ்வேறு இனக்குழுக்களை கொண்டிருக்கின்ற ஒரு துணைக்கண்டத்தில் இருக்கின்ற வெவ்வேறு பகுதி மக்களை ஒப்பிட்டு பேசுவதற்கும் எந்த அளவிலே அது சரியாக வரும். தொடர்ந்து இங்கே இருக்கின்ற மாநில அரசுகள் உழைத்த காரணத்தினால் தமிழகம் இன்றைக்கு முன்னேறிய மாநிலமாக இருக்கிறது. வட மாநிலங்களில் இத்தகைய முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதால் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளும் இல்லாமல் புதிய தொழில்களும் வராமல் வளர்ச்சி குறைவான சூழல் இருக்கிறது. எனவே இரண்டையும் ஒப்பிட்டு பேசுவது மிகவும் மலிவான ஒரு அரசியலாகத்தான் கருத வேண்டும். எனவே இதற்கு உரிய பதில் சொல்லாமல் பல்வேறு விதங்களில் ஏமாற்று வித்தை போடிக்கொண்டிருக்கின்ற ஒன்றிய பாஜக மோடி அரசு விரைவில் இதற்கு பதிலளிக்க வேண்டும். நமக்கு விடுவிக்கப்பட வேண்டிய நிதிகள் விடுவிக்கப்பட வேண்டும். கல்விக்கான தொகை என்பது தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற காரணத்திற்காக, மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற காரணத்திற்காக மிரட்டுகின்ற துணியில் அந்த ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பேசுகிறார். தொகையை தர முடியாது என்கிறார். கேட்டு வலியுறுத்தி பேசுகின்ற தமிழ்நாட்டு மக்கள் பிரதிநிதிகளை நாகரிகமற்றவர்கள் என்கிறார். நம்முடைய மக்கள் தேர்ந்தெடுத்த ஒருபட்ட மக்கள் பிரதிநிதியை நாகரிகமற்றவர்கள் என்றால் அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் பேசுகின்ற பொருளாகத்தான் நாம் கொள்ள வேண்டும். எனவே இத்தகைய காட்டுமிராண்டித்தனமான அராஜக போக்கிலே செயல்படுகின்ற பாசித எண்ணத்தோடு செயல்படுகின்ற பாஜகவுடைய அமைச்சர்கள், பிரதமர்கள் உடனடியாக இந்த மறுசீரமைப்பு நடவடிக்கை குறித்து ஒரு தெளிவான அதிகாரப்பூர்வமான பதிலை வெளியிட வேண்டும். இல்லாவிட்டால் இதை தொடர்ந்து நாம் போராட வேண்டிய சூழலில் இருக்கிறோம். அதே போல நமக்கு வர வேண்டிய கல்விக்கான நிதி வர வேண்டும், 100 நாள் வேலை திட்டத்துக்கான பங்கீடு வர வேண்டும், ஜிஎஸ்டியில் உரிய பங்கீடு தமிழ்நாட்டிற்கு வர வேண்டும். எனவே இதையெல்லாம் வலியுறுத்தி தொடர்ந்து தமிழகம் ஒருமித்த குரலில் ஒலிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்கள் வாயிலாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இல்லை, இந்த ஒருங்கிணைப்பு குழு என்பது இப்ப அமைக்கப்பட்ட குழு என்பது தொடர்ந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் கூட இருக்கிறது. அந்தந்த மாநில மக்களுக்கு தெரிவிக்கின்ற வகையில் அதை அந்தந்த மாநிலத்தின் மூலமாக ஒன்றிய அரசிற்கு அழுத்தம் கொடுக்கின்ற வகையில் நீங்கள் சொன்னது போல இந்த நடவடிக்கையை மீண்டும் 25 ஆண்டுகளுக்கு தள்ளி போடுகின்ற அந்த நடவடிக்கையை செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இந்த தொடர் கூட்டங்கள் நடக்கப் போகிறது. தொடர்ந்து மக்கள் குரலை ஒருமித்து எழுப்ப வேண்டிய சூழல் இருக்கிறோம். ஏற்கனவே இப்பொழுதுதான் விவசாய சட்டங்கள் கொண்டு வந்த பொழுது அதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் அதில் ஒரு புள்ளியை கூட மாற்ற முடியாது என்று சொன்னார்கள். ஆனால் ஒரு கட்டத்திலே மக்கள் போராட்டம் வெடித்த நிலையில் பின்வாங்கி அந்த சட்டங்களை வாபஸ் பெற்றார்கள். எனவே அதே போன்றுதான் இந்த அழுத்தங்கள் மூலமாக அவர்கள் அதில் பின்வாங்க வேண்டும். அல்லது மக்கள் போராட்டம் நடத்தியாவது அவர்களை பின்வாங்க செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கான பிரதிநிதித்துவ போல குரல் ஒலிக்கும், நம்முடைய உரிமைகளை வலியுறுத்தி பெற முடியும். தொடர்ந்து எந்த ஒரு பதிலுமே சொல்லாம மௌனமா அதுக்கு என்ன காரணமா? பாஜக அதுதான் அந்த எதேச்சியார மனப்பான்மை, அவருடைய அதிகார புத்தி என்ற ஒரு சூழலில் அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலே எப்படி இருந்தா அவர்கள் வெற்றி பெறக்கூடிய மாநிலங்கள் ஒரு குறிப்பிட்ட 4-5 மாநிலங்களில், உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கூட்டிக் கொண்டால் இன்னும் நாம எந்த கேள்வியும் கேட்க முடியாத நிலைக்கு நம்மளை தள்ளிவிடலாம் என்ற சூழல் தான் அவர்கள் மௌனம் காத்து வருவதாக நாம் கருத வேண்டும். நாடாளுமன்றத்தில் நம்முடைய குரல்கள் தொடர்ந்து ஒலித்தாலும் அவர்கள் அதற்கு செவிசாய்க்காமல் இருப்பது என்பது இப்படியே ஏமாற்றி சென்று விடலாம் என்றுதான். ஒரு நாளைக்கு திடீர் என்று பணம் மதிப்பிழப்பு அறிவித்தார்கள். நம் பையில இருந்த பணம் நாம் உழைத்து சம்பாதித்த பணத்திற்கு மதிப்பு கிடையாது என்று அறிவித்தார்கள். அதே போல தேடி அழைத்து வந்து இந்தியாவோடு இணைத்துக் கொண்ட ஜம்மு காஷ்மீருடைய அதிகாரத்தை பறிக்கின்ற வகையில் அந்த மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்து கிடையாது என்று ஒரு நாள் திடீர் என்று அறிவித்தார்கள். இப்படி எதையாவது திடீர் என்று அறிவித்து அதன் மூலமாக ஒரு ஸ்தம்பித்து போகின்ற சூழலை உண்டாக்க வேண்டும்
பதற்றமான சூழலில் இந்தியாவை வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் அவர்கள் நோக்கமாக இருக்கிறது. ஏற்கனவே மதப்பிரிவினைவாதத்தின் மூலமாக இந்தியாவை பதற்றமாக வைத்து தங்கள் கையிலே வைத்துக் கொள்ளலாம் என்று முயற்சித்தவர்கள் இன்றைக்கு இந்த மக்கள் தொகை அடிப்படையிலே தொகுதி சீரமைப்பு என்ற பெயரிலே சில குறிப்பிட்ட மாநிலங்களை கையில் வைத்துக் கொண்டு மற்ற மாநிலங்களை மிரட்டலாம் என்ற எண்ணத்தில் இறங்கியிருக்கிறார்கள். நன்றி. இது வந்து தமிழகத்துக்கு மட்டும்தான், மற்ற மாநிலங்களுக்கு சமமாக தான் இருக்கும். தமிழகத்திலேருந்து போனவங்க தமிழகத்துக்கான ஒரு அடையாளமா இல்லாம தமிழகத்துக்கு எதிராக இருக்காங்க. இதை எப்படி பாக்குறாங்க? அவங்க தமிழகத்திலிருந்து போனாங்கன்னு சொல்வதே வந்து பிஜேபி நம்ம ஏமாற்ற சொல்லுகின்ற வார்த்தை. அந்த அம்மாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் துளியும் சம்பந்தம் கிடையாது, அந்த உணர்வு கிடையாது. இல்லைன்னா தமிழ் படித்தால் நீங்கள் என்ன செய்ய முடியும், வெற்றி எடுக்க தான் போக வேண்டும் என்று நாடாளுமன்றத்திலே ஒரு அமைச்சராக இருக்கிறவர் பேசுகிறார் என்றால் எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான சொல்லுது. பிரதமருக்கு அடுத்த நிலையிலே நிதியமைச்சர் என்ற ஒரு பொறுப்பு மந்திரி சபையில இருக்கும். அந்த இடத்தில் இருந்து கொண்டு இந்த வார்த்தைகளை சொல்கிறார் என்றால் அவருக்கு தமிழ் மீதும் பற்றில்லை, தமிழ்நாட்டு மீதும் பற்றில்லை, தமிழர்கள் மீதும் மதிப்பில்லை. பொய் பேசுவதற்கென்ற பிறந்த கட்சி பாஜக என்பதற்கு மீண்டும் ஒரு முறை அந்த கட்சியினுடைய முக்கிய தலைவர், அதுவும் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கின்ற அமித்ஷா பொய் பேசுவது என்பது மிகுந்த கண்டனத்திற்குரியது, வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தமிழ்நாட்டிலே ஏற்கனவே முத்தமிழறிஞர் கலைஞர் முதலமைச்சராக இருக்கின்ற போது பொறியியல் படிப்பதற்கு தமிழ் வழியிலே படிக்கலாம் என்பதற்கு கொண்டு வரப்பட்டு அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த படிக்கின்ற வாய்ப்பு இருக்கிறது. எனவே இருக்கின்ற செய்தியை மறைத்து இப்படிதான் அவங்க வந்து வட இந்தியாவிலே பேசுவார்கள். எந்த செய்தியையும் உண்மை செய்தியை மாற்றி அவர்கள் ஒரு செய்தியை பொய் செய்தியை பரப்புவார்கள். அந்த கோயபல்ஸ் பிரச்சாரத்தை தமிழகத்தில் மீண்டும் மீண்டும் செய்யலாம் என்றுதான் அவர்கள் ஒவ்வொரு முறையும் முயன்று பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள், தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே மதம் ரீதியாக பிரிக்கலாம் பார்த்தாங்கன்னா தமிழ்நாட்டில் அதுக்கு இடம் இல்லை. முருகனுடைய வேலை தூக்கி கொண்டு சுற்றி வந்து பார்த்தார்கள், அதற்கு மக்கள் செவி சார்க்கவில்லை. அம்மனை சொல்லி பார்த்தார்கள், எதோ சொல்லி பார்த்தார்கள், எடுபடவில்லை. இன்றைக்கு புதிதாக ஒரு கதை. இந்த கதை ஏற்கனவே வந்து மோடி இங்கே வரும்போதெல்லாம் திருக்குறள்ல பேசுறேன், தமிழ்ல பேசுறேன், தமிழை கொலை செய்து கொண்டிருப்பார், இது மீது ரொம்ப தமிழ் மீது பற்று இருப்பதாக காட்டுவதற்காக சொல்றாங்க. தமிழில் பொறியியல் படிப்பதற்கான வாய்ப்பு தமிழகத்தில் ஏற்கனவே முத்தமிழறிஞர் கலைஞர் கொண்டு வந்திருக்கிறார். மருத்துவ கல்விக்கான தமிழ் படிப்பும் இருக்கிறது. எனவே இதை அமித்ஷா ஆய்வு செய்து பேச வேண்டும். ஒரு ஒன்றியத்தினுடைய மிக மிக சக்தி வாய்ந்த உள்துறை அமைச்சராக இருப்பவர் பொறுப்பற்ற தன்மையில் அண்ணாமலை போன்று பேசுவது என்பது கண்டிக்கத்தக்கது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.